السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஃபித்னாக்களும் மர்மையுடைய அடையாளங்களும். ஃபித்னாக்கள் மர்மையுடைய அடையாளங்கள் என்று சொல்லி பல அறிஞர்கள் அவர்களுடைய ஹதீஸ் தொகுப்புகளில் தனியொரு பாடமாகவே ஹதீஸ்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். நாங்கள் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிதாப் எடுத்து பார்த்தோம்னா அதில் அல் ஃபித்தன் வாஷ்ராத்து ஸாஅ, ஃபித்னாக்களும் மர்மையுடைய அடையாளங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு ஹதீஸ்களை பல பெரிய பாடங்களை பதிவு செஞ்சிருக்கின்றார்கள். மர்மையுடைய அடையாளங்கள் பொதுவாக நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த மர்மையுடைய அடையாளங்களோட சம்பந்தப்பட்டு வரக்கூடியதான் இந்த ஃபித்னாக்கள்னு சொல்லப்படக்கூடியது. எங்களுக்கு இந்த ஃபித்னாக்கள்னு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த ஃபித்னாக்கள் என்றால் என்ன? அது ஃபித்னாக்கள் குர்ஆனையும் ஹதீஸ்களையும் பல கருத்துக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த குர்ஆனில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய செல்வங்களும் அதே மாதிரி உங்களோட பிள்ளைகளும் அவங்களுக்கு ஃபித்னாக்கள் தான். அங்கேயும் ஒரு ஃபித்னா சொல்லப்பட்டிருக்கின்றது. உங்களோட செல்வங்கள் அவங்களுக்கு ஃபித்னா, அதே மாதிரி அவங்களோட பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு ஃபித்னா. அப்போ அங்கே ஃபித்னான்னு சொன்னால் அங்கே ஒரு கருத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி ஃபித்னாவோட காலம்னு நாங்கள் நிறைய சொல்வோம். அது மாதிரி ஹதீஸ்களை வேற ஹதீஸ்க்கு நிறைய கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுவாக ஃபித்னான்னு சொல்லக்கூடிய இந்த மர்மம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரக்கூடிய ஃபித்னாக்கள் என்பது அது பொதுவாக குழப்பங்கள், சண்டைகள், அதே மாதிரி அடித்தடி பிரச்சனைகள், யுத்தங்கள், இந்த கருத்துகளுக்கு தான் ஃபித்னா சொல்லக்கூடிய அந்த சொல் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. பதார்த்தம் மர்மம் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிறைய சண்டைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் வரும் என்ற செய்தியை பற்றி நம்ம அந்த ஹதீஸ்களை புரிஞ்சு கொள்ளலாம். இந்த ஃபித்னாக்கள் எப்போ ஆரம்பிக்குது, இந்த குழப்பங்கள் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால உமர்லான காலத்தை தொடர்ந்து அங்க ஃபித்னாக்கள் ஆரம்பிக்கின்றது. ஃபித்னாக்கள் மர்மையுடைய அடையாளங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புஇஸ்து வஸ்ஸாஅத்து கஹாத்தைன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானும் மர்மையும் இப்படி ரெண்டு விரலை காட்டினாங்க. இந்த ரெண்டு விரலுக்கு முன்னாடி எப்படி நெருக்கம் இருக்கின்றதோ அதே மாதிரி தான் எனக்கும் மர்மைக்கும் உள்ள அளவு நெருக்கம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா வாரதே அவர் மர்மையுடைய அடையாளம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா அனுப்பப்பட்டுட்டாங்க. இதுபோல கடைசியாக வேற யார் நபிமார் வரமாட்டாங்க. ரசூலோட ரிசாலத் பூர்த்தி அடைகின்றது. எனவே சில காலங்களுக்கு பின்னால மர்மம் உண்டாகிடும் பார்த்தா நல்ல அடையாளம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த காலத்துக்கு பின்னால சில காலங்களில் இந்த குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவங்க ஒரு மஜ்லிஸ் செய்கிறாங்க. ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, உங்களை யார் அறிஞ்சிருக்கின்றார், உங்களை யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்னாக்களை பற்றி ஹதீஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஃபித்னாக்களை பற்றி ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. இந்த ஃபித்னாக்கள் சம்பந்தமாக சொன்ன ஹதீஸ் அவங்களை யாருக்கு தெரியும்னு கேட்டாங்க. அப்போ ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அந்த மஜ்லிஸ் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும். அப்போ உமர் தான் சொன்னாங்க, நீங்க தைரியமான ஒருவர் தான். இந்த உமர் ரலியல்லாஹு நாங்கள விஷயத்தை பொறுத்தவரையில ஹதீஸ்கள் அவங்கள்ட்ட ஏதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா உடனே சாட்சி கேட்கலாம். ரசூலுல்லாஹ் மேல பொய்களை யாரும் சொல்லிடப்படாது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹதீஸை சொன்னா உடனே சாட்சி கேட்பாங்க, இல்லாட்டி தண்ணி பண்ணிடுவாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவங்கள ரசூல் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டான்னு போட்டு அவங்க வீட்டு முன்னக்கால அந்த வீட்டில் நின்று 3 முறை சலாம் சொன்னாங்க. 3 முறையும் பதில் கிடக்கல, அதனால திரும்பி போயிட்டாங்க. அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, நான் அவங்கள கூப்பிட்டு அனுப்பினேன்னு நீங்க என்ன வரல? அவங்க சொன்னாங்க, நான் வந்தேன், உங்களோட வீட்டுக்கு முன்னால நான் நின்று 3 முறை சலாம் சொன்னேன், பதில் கிடக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நான் கேட்டிருக்கின்றேன். உங்கள் ஒருவர்
3 முறை சலான் சொல்லி வீட்டுல நுழையிறதுக்கு உத்தரவு கேட்கும், அவருக்கு பதில் கிடைக்காது இருந்ததுன்னா திரும்பி போய்த்துருங்க. இப்ப நாங்க ஒரு வீட்டு உள்ள நுழையிறதுக்கு அனுமதி தேவை. அன்னைக்கு சலான் சொல்லி தான் அனுமதி கேட்பாங்க. 3 முறை நீங்க சலான் சொல்லி அவங்க பதில் ஒன்றும் தரல என்றிருந்தா அப்ப நீங்க பேசணும் திரும்பி போய்த்துருங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றதை நான் கேட்டிருக்கின்றேன். அதனால தான் உங்களோட வீட்டுக்கு முன்னால் நின்று 3 முறை சலான் சொன்னேன். அந்த 3 முறையும் எனக்கு பதில் கிடைக்கல. அதனால ரசூலோட சுன்னா என்பதனால அப்படியே விஷயம் திரும்பி போய்த்துட்டேன். அந்த ஹதீஸ் உமர் தான் கேள்விப்பட்டிருக்கலாம். உடனே அவங்க சொன்னாங்க, இதுக்கு சாட்சி எடுத்துட்டு வரணும், இல்லாட்டி நான் உங்களை தண்டிப்பேன். அவங்க அதில் கடுமையாக இருந்தால் உமருடைய தான். ஏன்னா யாரும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தப்பிக்கொள்றதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒரு செய்தியை சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லி தப்பிக்கொள்றதுக்கு முயற்சிக்கப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்களை யாரும் சொல்லிடப்படாது. அபூபக்கர் சித்திக் நாங்க கூட ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு செய்தியை சொன்னாங்க, ஏதாவது சொன்னாங்கன்னா சாக்கியமாக சொல்லுவோம், சும்மா பாரம்பரிய மாட்டாங்க. அது மாதிரி உமர்லானவங்க கொஞ்சம் கடுமையாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க தண்டிப்பேன். அதனால உமர்லானவங்க மஜ்லிஸ் யாரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு செய்தியை சொல்றது கொஞ்சம் தைரியம் போதாது. சில நேரங்களில் சாட்சி கிடக்காட்டி அவர் தண்டிச்சு வரணும் பயன். அப்போ ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு தெரியும் ஃபித்னாக்களை பத்தி சொன்ன ஹதீஸ். அப்ப சொன்னாங்க, நீங்க தைரியம் வந்தவரால் தான். ஏண்டா உமர்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே சொல்றான், நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும். அப்ப சரி சொல்லுங்க பாப்போம்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபித்னத்து ரஜுலி ஃபீ மாலிஹி வ வலதிஹி, ஒரு மனிதனுக்கு அவனுடைய செல்வத்தால சோதனை ஏற்படும், அதே மாதிரி அவர்கிட்ட பிள்ளைகளால சோதனை ஏற்படும். ஏன்னா அவருடைய செல்வம் மார்க்கத்தை சரியா செய்து தடையாமையும். சில நேரங்களில் பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களோட விஷயங்களை பார்க்கறதுனால எனக்கு ஜமாத்து வர கிடக்காது, மார்க்க சில கடமைகள் அவங்க செய்ய கிடக்காது. அந்த வகையில பிள்ளைகள் விஷயம் ஃபித்னாக்களாக இருப்பாங்க. இதெல்லாம் பெரிய செய்தியெல்லாம் யுகஃபிருஹா, அவங்க சொன்னாங்க இதுக்கெல்லாம் கஃபாராவா அமைஞ்சிடும், குற்றப்பரிகாரமாக அமையும், நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகளும் ஏனை இபாதத்திலும். அப்போ உமர் நான் சொன்னா, நான் இதை பத்தி எல்லாம் கேட்கிறேன். இந்த ஃபித்னா அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஃபித்னா பத்தி சொல்லிக்கிறாங்க. அந்த ஃபித்னா அது ஆரம்பிச்சுட்டு சொன்னா அது கடல் அலைய மாதிரி தான் சொன்னாங்க. கடல் அது அலை அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு ஃபித்னா. அப்போ கடல் அலை நிறைய இருக்குது, கொஞ்சம் அல்ல. அடுத்தது ஓயாதது கடல் அலை. அப்ப நிக்காம தொடர்ந்து வரக்கூடிய ஃபித்னா. அப்ப அப்படி ஒரு ஃபித்னா பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கணும். அதை பத்தி நான் கேட்கிறேன், ஹதீஸ் யாருக்கும் தெரியுமா? அப்ப ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அவங்க சொன்னாங்க, நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய தேவையில்லை, அந்த ஃபித்னாக்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு கதை வண்டிக்குது. ஏன்னா அந்த ஃபித்னாக்கள் வந்து சேராம ஒரு கதை போட்டு அடைக்கப்பட்டது. அப்ப உமர் தான் கேட்டாங்க, அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? அந்த கதவு திறக்கப்படுமா அல்ல உடைக்கப்படுமா கேட்டாங்க. அப்ப ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த கதவு உடைக்கப்படும் சொன்னாங்க. அது ஃபித்னா வரும், உடைச்சு கண்டு தான் வரும், உடைக்கப்படும் கதவு, திறக்கப்பட மாட்டா உடைக்கப்படும்னு சொன்னாங்க. அதோட உமர் ரலியல்லாஹு மௌனமா இருந்துட்டாங்க. அந்த செய்தியை சொன்னது போல ஆக்களுக்கு இதுல கொஞ்சம் தடமாத்தமான என்ன சொல்றாங்க. அது பிறகு சந்தர்ப்பத்துல ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு இந்த செய்தியை சொன்ன பொழுது அவங்களோட மாணவர்கள் அவங்க கேட்டு சிலர் கேட்டாங்க, நீங்க இந்த சொன்ன செய்திக்கு வந்து இந்த கதவை பண்ண போறால்தான் நாட்டுறாங்க. அந்த கதவு இருக்கும் வரைக்கும் ஃபித்னா வராது, அந்த கதவு உடைக்கப்பட்டா ஃபித்னாக்கள் வர தொடங்கிடும். அப்ப அந்த ஹுதைஃபத்துல் யமான் அவங்களை கேட்ட தாமிகளை சிலர் கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த கதவுடைய வழக்கம் தெரிஞ்சுதான், நீங்க சொன்னீங்க ஒரு கதவு ஒன்று இருக்குது, அது இருக்க காட்டியும் ஃபித்னா வந்து வராது. அப்ப அந்த கதவை என்னாலும் சரி அவங்க வழக்கம் தெரியுமா? அவங்க சொன்னாங்க, அவங்க தெளிவா அறிஞ்சு கொண்டாங்க. எந்த அளவு தெளிவா அறிஞ்சாங்கண்டா, இன்றைக்கு பகல் பொழுது முடிஞ்சா ராவ் அடுத்து வரும்னு எல்லாருக்கும் உறுதியா தெரியும். அதை சுவரம் அப்படி உறுதியா அறிகிற மாதிரி அவங்க அறிஞ்சிருந்தாங்க. இன்னொருவர் அப்ப ஹுதைஃபத்துல் யமான் மாணவர்கள் அவங்க தாம்பிகள், இவர் மூத்தர் சஹாபி, அதனால இவர்கிட்ட கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் தைரியம் குறைச்சா இருந்து அந்த மாணவர்கள் அந்த மஸ்ரூக்னு சொல்லக்கூடிய ஒரு தாம்பிகிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் சேருங்களே, யார் கதவு ஒன்று செய்யும். அவர் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க, அந்த கதவு யாரு செய்யும்? அப்ப சொன்னாங்க, அது உமர் ரலியல்லாஹு தான். அவங்க இருக்கும் வரைக்கும் ஃபித்னாக்கள் வராது, அவங்க இருக்கும் வரைக்கும் குழப்பங்கள் வராது. அப்ப அவங்க கேட்டாங்க, அந்த கதவு உடைக்கப்படுமா திறக்கப்படுமான்னு.
அது அர்த்தம் அவங்களுக்கு சாதாரணமான ஒரு மரணம் ஏற்படுமா இல்லை கொல்லப்படுவாங்களான்னு தான் நடக்கணும். அப்போ ஹுதைஃபத்துல் யமான் சொன்னாங்க அதை உடைக்கப்படும் அப்படின்னா கொல்லப்படுவாங்க. இப்போ திறக்கிறாங்கிற வந்து சாதாரணமான ஒரு மரணம் மாதிரி உண்டு, உடைக்கிறேன்னு சொன்னால் அவங்க கொல்லப்படுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சூஷமா அவங்களோட மாதிரி தான் கொல்லப்படுவாங்கன்னு செய்யணும் சொல்லியிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க இருக்கும் வரைக்கும் இந்த குழப்பங்கள் ஃபித்னாக்கள் மொத்தமாக வரல. முஸ்லிம்கள் சண்டை பிடிச்ச வரலாறு மொத்தமாக அங்கே இல்லை. முஸ்லிம்கள் கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜிஹாதுக்கான பட போவாங்க, அது ஜிஹாத், அதாவது ஃபித்னா இல்லை. முஸ்லிம்கள் அமல் கடையால முட்டி மோதிக்கணும் சண்டை பிடிச்ச வரலாறுகள் உமர் தான் ஆட்சி காலம் பேர் மொத்தமாக இல்லை. அவங்க கொல்லப்பட்டது பின்னால உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி வாராங்க. அவங்க ஆட்சியிலையும் ஆரம்ப காலங்கள் 12 வருஷங்கள் சுமாராக ஆட்சி செஞ்சாங்க. அந்த 12 வருஷம் ஆட்சியில வந்து 6 வருஷம் அல்ல 7 வருஷங்கள் எந்த குழப்பமும் இல்லாம நிம்மதியாக ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பிந்தினோட பிந்தின வாசி பயிர்தான் படிப்படியாக குழப்பங்கள் உருவாக தொடங்குது. அந்த குழப்பங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. அது அவங்களோட ஆட்சியில் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனையால வந்து அவங்கள்ட்ட ஒரு நிதானமான ஒரு அமைதியான ஒரு போக்கை கொண்டவங்க உஸ்மான் ரலியல்லாஹு தான் உமர் ரலியல்லாஹு மாதிரி அல்லவங்க. இப்போ அவங்க மிச்சமே அமைதியான சுபாவத்தை கொண்டு வருவார். அதை பயன்படுத்தி சிலர் ஃபித்னாக்கள் உருவாக்கினார். குறிப்பாக யஹூதிகளால் தான் மௌலாது இஸ்லாத்தில் ஃபித்னா உருவாக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் உஸ்மான் ஆட்சி கால பாதையில் யமன்ல வாழ்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வேஷம் போட்டு வருகின்றார். யூதர் அப்துல்லான் சபான் சொல்லக்கூடிய ஒருவன், அவன் முஸ்லிமா நடித்து வந்து சேர்ந்தான். வந்து இங்க தவறான கருத்துக்கள் எல்லாம் அவங்க சொல்ல ஆரம்பித்தார். அடியர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு தகுதியானவர்கள். அபூபக்கர் உமர் தான் மோனாக்கள் அநியாயமாக ஆட்சியை பறிச்செடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு எந்த வகையிலும் தகுதி ஏற்றுவாங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாவுடைய சந்தர்ப்பத்தில் அவங்க தன்னுடைய பொறுப்பை செய்யறது நியமிச்சுட்டு போன அடியை தான் அவன் கட்டியான ஹதீஸ்களை ரசூலா சொன்னதாக 1000 நபிமார் உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு வசி என்றால் அந்த நபி மௌத்தானது பின்னால அவரோட விஷயத்தை செய்யறதுக்கு பொறுப்பாக சாட்டப்படக்கூடியவர். அப்படி எத்தனை பொறுப்பாக சாட்டிப்பட்டால் மௌத்தாகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாச்சல்ல, அவங்களுக்கு ஒரு எல்லா பொறுப்பை செய்யறதுக்கு அலி தான் வசியாக சாட்டிப்பட்டு வைத்திருந்தாங்க. எனவே அலி தான் ஆட்சி வர வேண்டியவர். அந்த ஷியாக்கள் அந்த கருத்துக்களை மௌலாது உருவாக்கின அந்த யஹூதி தான். கிறிஸ்தவர்கள் கடையிலையும் பிரச்சனை உருவாக்கின யஹூதிகள் தான். அவங்க உள்ளுக்கும் நிறைய பிரச்சனை உருவாக்குவாங்க. அதே மாதிரி இவங்க இஸ்லாத்துக்குள்ள வந்து அந்த யஹூதி தான் மௌலாது குழப்பத்தை உருவாக்கினார். அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கூடுதலாக வந்து கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களே கொல்லப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, அதாவது காஃபிர்களால கொல்லப்பட்டாங்க. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டாங்க, முஸ்லிம்களால கொல்லப்பட்டாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட முஸ்லிம் ஃபித்னாக்கள் மோலா தொடங்குது. இப்போ உமர் ரலியல்லாஹு இருக்கும் வரைக்கும் இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் வரல. அப்போ இந்த ஃபித்னாக்கள் வந்து வரும் மனுஷத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால உள்ள ஆலியான்னு சொல்லக்கூடிய ஒரு பாதி, அந்த பாதிக்கு ரசூல்லா வைத்திருந்தாங்க. வைத்து போட்டு திரும்பி வரச்சல்ல பனு முஆவியான்னு சொல்லக்கூடிய கபீலா கோத்திரத்தை சேர்ந்தார்கள். வசிக்கிற பாதியில் சின்ன பள்ளி ஒன்று இருந்தது. மஸ்ஜிது நபவி தவிரம் அந்த காலத்தில் சின்ன சின்ன பள்ளிகள் இருந்திருக்கின்றன. அந்த பனு முஆவியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வாழக்கூடிய அந்த மாதிரி ஒரு பள்ளி ஒன்று இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியில் போனாங்க. பள்ளியில் போயிட்டு 2 ரக்காத் தொழுது போட்டு சில நேரம் துவா கேட்டாங்க. துவா கேட்டு போட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நான் அந்தாட்ட 3 விஷயத்த கேட்டேன். நான் 3 விஷயத்த கேட்டேன். அந்த அதில் 2 பாரமெடுத்தான், 1 தரம் மறுத்துட்டான். 2 அந்த தாரசரை பாரமெடுத்தான், ஆனால் 1 அந்த தரல. அதில் அந்த பாரமெடுத்த 2 செய்தி, நான் அந்தாட துவா கேட்டேன், ஏண்ட உம்மத் சமூகம் பஞ்சத்தால் அழிக்கப்படக்கூடாது. பஞ்சம் வந்து சின்னதுக்கு இல்லாமல் அப்படியே பஞ்சத்தால் அழிஞ்சு போகக்கூடிய இல்லாமல் என் உம்மத்துக்கு ஏற்படக்கூடாது. அப்படி ஒரு பஞ்சத்தை கொண்டு, அதான் முழு சமுதாயத்துக்கும் ஒரே மிக பஞ்சம் கொடுக்கப்பட்டு அந்த பஞ்சத்தால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் அழிக்கப்படக்கூடிய நிலைமை வரக்கூடாது. அதை எனக்கு தரோன மனுஷன் கேட்டேன். அந்த அதை தந்தார்.
ஏன்னா சில ஏரியாக்கள் சின்ன சின்ன பாதியான பஞ்சங்கள் வரலாம். ஏன்னா அது சின்ன ஒரு ஊர்ல மட்டும் பஞ்சம் வரலாம், மற்றவர்கள் செழிப்பா இருக்கும். அந்த பஞ்சங்கள் பொதுவாக முழு இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டு எல்லா முஸ்லீம்களும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் அந்த பஞ்சத்தால் அழிஞ்சு வைத்திடக்கூடாது. சின்னதுக்கு ஒன்றும் இல்லாம அப்படியே உயிரில்லாம உயிரிழந்து போவதும் வரக்கூடாது. அந்த வாக்கு அந்தாட்ட கேட்டேன், அந்த எனக்கு தந்தார். அடுத்தது ரெண்டாவது நான் கேட்டேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கூட்டம் ஒட்டுமொத்தமா தண்ணியில அப்படியே மூழ்கடிச்சு அழிக்கப்பட்ட மாதிரி ஏண்ட சமூகம் அப்படியே வரக் என்று சொல்லக்கூடிய அந்த தண்ணீரை மூழ்கடிக்கப்பட்டு அப்படியே அழிக்கப்படக்கூடாது. அதையும் அந்தாட்ட கேட்டேன், அந்த அதையும் தந்தார். அதுவும் ஒரே சந்தர்ப்பத்துல முழு சமுதாயம் முழு முஸ்லீம்களை சேர்த்து தண்ணீர் அடிக்கப்பட மாட்டாங்க. சில பகுதி ரீதியாக சில வெள்ளங்கள் ஏற்பட்டு சில தனிநபர் அழிக்கப்படலாம், மொத்தா போவாங்க. அதை சில ஊர்கள் தாண்டி போறதுக்கு மாதிரி பிரச்சனை இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரேமிக்க முழு முஸ்லீம் சமூகம் சேர்ந்து ஒரேமிக்க தண்ணியில அழிஞ்சு மூழ்கடிக்கப்பட்டு வரக்கூடாது. அதை கேட்டேன். அப்போ அந்த அதை ஆரம்பித்தார். அதனால எங்களோட முஸ்லீம்கள் சமூகம் ஒரு நாள் பஞ்சத்தாலும் ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரி வெள்ளம் போன்றதாலும் ஒட்டுமொத்தமா அழிக்கப்பட மாட்டாங்க. மூணாவது ஒரு விஷயத்தை கேட்டேன், அவங்களுக்கு இடையில நீ பிரச்சனை உருவாகி அவங்க சண்டை பிடிச்சு கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடாது. முஸ்லீம்கள் ஒருத்தருக்கு சண்டை பிடிச்சு கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடாது என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தையும் வந்தாக்க கேட்டேன். அந்த அதை தர மறுத்துட்டான். அந்த அதை தரல. எனவே அந்த துவாவை அந்த கபூல் செய்யல. ஏன்னாப்பா அது அர்த்தம், அப்போ முஸ்லீம்கள் பின்னால காலத்துல முஸ்லீம்கள் அவங்க கண்டிப்பாக சண்டை பிடிச்சு கொள்வாங்க. இதுதான் நம்ம ஃபித்னாக்கள்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி முஸ்லீம்கள் அவங்களுக்கு ஒருத்தர் கடையில் சண்டை பிடிச்சு கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரும் பண்ணதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த ஃபித்னாக்களை பத்தி சொல்லுவாங்க, முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில அவங்க காஃபிர்களோடு சேர்ந்த யுத்தங்களை அழிஞ்சு போனதை விட, காஃபிர்களோடு சேர்ந்த யுத்தங்கள் அவங்க அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டதை விட இந்த முஸ்லிம்கள் கடையில் ஏற்பட்ட உள்நாட்டு கலவரங்களுக்கு அவங்களுக்கு இடையில ஏற்பட்ட குழப்பங்கள் அதான அழிக்கப்பட்டு கூடுதலாக காணப்படுது. முஸ்லிம்களை நாங்கள் ரசூலோட காலப்பதி பார்த்தோம்ல, பல யுத்தங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சாங்க. ஹிஜ்ரி 1ஆம் வருஷம் ஹிஜ்ரி யுத்தம் மாற்றமாக்கப்படுகின்றது. அதுக்கு பின்னால ரசூல்லா ஹிஜ்ரி 2ஆம் வருஷம் பத்ர் யுத்தத்தையும் பெரிய யுத்தங்கள் பல செஞ்சாங்க. ரசூலா ஹிஜ்ரி 11ஆம் வருஷம் வஃபாத் ஆனாங்க. இந்த காலப்பாதையில் நடந்த எல்லா யுத்தங்களையும் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்கள் சார்பாக கொல்லப்பட்டாங்க, காஃபிர்கள் சார்பாக கொல்லப்பட்டாங்க. இந்த ரெண்டு தரப்புலையும் கொல்லப்பட்டாக்கள் எண்ணிக்கை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா 1000 தாண்டாது. அத்தனை யுத்தம் செஞ்சும் பத்ர்ல முஸ்லிம்கள் சார்பாக கொல்லப்பட்ட கொஞ்சம் பேர் 14 பேர், காஃபிர்கள் சார்பாக 70 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த பெரிய யுத்தத்துல கொல்லப்பட்ட 84 பேர் தான் என்ன. அது மாதிரி மற்ற யுத்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் ரெண்டு தரப்பையும் சேர்த்து பார்த்தாலும் 1000 தாண்டாது. அதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் பின்னால உஸ்மானோட கொலை சம்பவம் நடந்தது. அதை தொடர்ந்து வந்த பெரிய ரெண்டு பிரச்சனைகள் தான் அடிதான் ஆட்சி காலத்தில் ரெண்டு முக்கியமான யுத்தங்கள். ஜமல் யுத்தம்னு சொல்லப்படுற யுத்தம். ஆயிஷா நாகி ஒட்டகத்தை அந்த யுத்தத்தை கலந்து கொண்டதுனால அதுக்கு ஜமல் யுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தத்துல கொல்லப்பட்டது எத்தனை பேர்னு தெளிவாக சொல்லப்பட்டது. ஆனால் சில வரலாற்று ஆசிரியர் கருத்து 10,000க்கு மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஒரு யுத்தம். அதுல ஜமல்ல ரெண்டு பக்கமாகவும் இருந்த ஆக்கள் முஸ்லீம்கள் தான். இப்போ முஸ்லீம்கள் தான் நாங்கள் பிரச்சனைப்பட்டு கொண்டாங்க. அங்க கொல்லப்பட்டவங்க கிட்டத்தட்ட 10,000 பேர் கொல்லப்பட்டாங்க என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது. சில நேரங்கள் இந்த தொகை மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அறிவிப்பா இருக்கலாம், ஆனால் நமக்கு கிட்டோன தொகை வந்திருக்கிறான். அதே காலப்பகுதியில் அடுத்த வருஷம் நடந்தது சிஃபின்னு சொல்லக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்துல கிட்டத்தட்ட சில வரலாற்று ஆசிரியர் கருத்துப்படி 70,000 கிட்ட கூடிய அளவு ஆக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அடியரடிதான் ஷார்ப்பா போனாக்கள் 25,000 பேர்கள், முஆவியா ஷார்ப்பா வந்தாக்கள் 40,000 பேரும் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கருத்து வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்யலாம். சரி, அதில் நாங்கள் அறவாசி வச்சு பார்க்கல. சில நேரம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கலாம் வரலாற்று ஆசிரியரால. அறவாசி தான் எடுத்து பார்த்துட்டாலும் கூட அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல வருத்தம் யுத்தம் செஞ்சதுல காஃபிர் சண்டை பிடிச்சி சின்ன கணக்கு தான் கொல்லப்பட்டாங்க. சிஃபின்லையும் அவங்க ஜமல்லையும் போய் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ரெண்டு சேர்த்து பார்த்தா 50,000 கூட தான் கொல்லப்பட்டிருக்கிறோம். அப்போ இதுதான் முஸ்லீம்கள் கடையில் ஏற்படக்கூடிய இந்த ஃபித்னாக்கள் தான். இந்த ஃபித்னாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி ஏற்கனவே அறிவிச்சாங்க.
இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய கோட்டைகள் பல இருக்கின்றது. அந்த கோட்டைகள்ல ஒரு கோட்டை ரசூலுல்லாஹி நேர்னா சஹாபாக்கள் சொல்லுறோம். இப்போ கோட்டை மதீனாவில் உயரமான பாதியம், அதிலிருந்து நாங்கள் பணிய ஊர் அப்படியே பார்க்கலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, நான் காணக்கூடிய காட்சியால நீங்களும் காண்றீங்களா? நான் காணக்கூடிய காட்சியால நீங்களும் காண்றீங்களா என்று கேட்டபடி சொன்னாங்க, இப்ப நான் வந்து ஃபித்னாக்கள் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் கண்டு கொண்டிருக்கிறேன். ஃபித்னாக்கள் நடக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் கண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, மதீனால உங்களோட ஊர்களுக்கு இடையில பல நீங்க வசிக்கக்கூடிய பாதிக்கு இடையில நிறைய குழப்பங்கள்லாம் நடக்கும். அந்த குழப்பங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த இடங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்து கொல்லப்படக்கூடிய ஆக்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதான் காட்டப்படுது என்று சொல்லிவிட்டு அவங்களுக்குமா தெருபடுறான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி. மற்றவங்களுக்கு எனக்கு தெருபடல, ரசூலுல்லாஹ் அந்த அறிவிச்சு கொடுத்த அந்த காட்டி கொடுத்தேன். அதாவது மதீனாலே குழப்பங்கள் நடக்கும், மதீனால குழப்பங்கள் தான் மோதா குழப்பம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஊடு முற்றுகையிடப்பட்டு அவங்க கொல்லப்பட்டவங்க. அது பின்னால அடுத்த உமையா ஆட்சி கால பகுதியில வந்து மதீனால வந்து வஃபாத்துல் ஹர்ரா சொல்லக்கூடிய பெரிய யுத்தம் நடந்த வந்து அதில் சஹாபாக்கள் பலர் அதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது மாதிரி முஸ்லீம் மதீனாவாசி நிறைய அநியாயங்கள் நடந்தவங்க. அப்போ மதீனால கூட பெரிய ஃபித்னாக்கள் நடந்து ரெண்டு தரப்பும் முஸ்லீம் தானே. அதுக்கு பின்னால மக்கால நடந்திருக்கிற யுத்தம் அந்த அலிதான் உமையா ஆட்சி கால பகுதியில 2-3 யுத்தம் நடந்திருக்கின்றது. அதுல காபத்துள்ளால சில சுவர்கள் அல்ல அந்த கதவு உடைக்கப்பட்டு அது மாதிரி மக்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அந்த பின்னணி தான் சஹாபாக்கள் முக்கியமானவர் அப்துல்லா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால கொல்லப்பட்டாங்க. இதெல்லாம் மதீனால மக்கால ஏற்பட்ட ஃபித்னாக்கள். இப்படி பல ஃபித்னாக்கள் வந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ உமர் தான் அந்த கேட்ட கேள்வியில வந்து சொன்னாங்க, கடல் அலை மாதிரி வரக்கூடிய ஃபித்னாக்கள், அந்த ஃபித்னா பாபு அந்த திறக்கப்பட்டுட்டா அது மறுபடியும் மூடப்பட மாட்டான்னு கருத்து ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. அது திறக்கப்பட்ட அந்த ஃபித்னாக்கள் மறுதான் இருக்கும் வரைக்கும் திறக்கப்பட மாட்டாது. அது திறக்கப்பட்டுட்டா அதுக்காக மூடப்பட மாட்டாது. அப்ப கியாமத் வரைக்கும் தொடர்ந்து அந்த கொலைகளும் குழப்பங்களும் வந்து கொண்டே இருக்கும் தான் காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஃபித்னாக்களை சொன்னாங்க. அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற எல்லாரையும் விட ஃபித்னாக்கள் சம்பந்தமாக நிறைய அறிஞர்கள். அவங்க நிறைய ரசூலுல்லாஹி இது மாதிரி கேள்விகள் பற்றி கேட்பாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவங்க காலை சுப நேரத்திலிருந்து உபதேசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. துஹரா பண்ணி ரசூலா பேசினாங்க. அது போல துஹர் தொட்டு மறை பேசினா ரசூலா காட்டினாங்க. பேசி போனாங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஃபித்னா ரசூலா சொன்னாங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஃபித்னாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான விஷயங்கள் தெரியாது. ஆனா அந்த சில மறைவான விஷயங்கள் தான் அவங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. அப்ப உலகத்தில் வரக்கூடிய எல்லா ஃபித்னாக்களையும் அவங்க சொல்லிக்கொள்வோனா சொல்லிக்கொண்டு போயிட்டு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க வந்து, நான் பல ஃபித்னாக்களை சொல்றது நான் சும்மா என்ன இஷ்டப்படி சொல்றதல்ல, இதுல ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் சொல்றேன். இப்போ அவங்களே சொன்னா பிறகு கேள்வி வரலாம், மற்ற சஹாபாக்கள் ஒன்று சொல்றாங்களே இவர் மட்டும் தானே சொல்றாரு எல்லாம் என்று கேட்டா, ஒரு மஜ்லிஸ்ல எகிட்டெல்லாம் ரசூலுல்லாஹ் இப்படி பேசினாங்க. நானும் இருந்தேன், என் சஹாபாக்கள் என கூட்டாளிகள் இன்னும் பலர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே மௌத்தாய் போயிட்டாங்க. அந்த இடத்துல இருந்தாக்கள் எல்லாரும் நேரத்தில் மௌத்தாயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் தான் பேலன்ஸ் ஆகிறேன். அதனால ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஃபித்னாக்களை சொல்றதையும் நான் மட்டும் தான் இருக்கிறேன். எனவே அதனால நான் சொல்றேன், சில செய்தி எனக்கும் மறந்து போகுது. அவன் சொன்னாங்க சில செய்தி இப்ப நிறைய ஒரு பயனை போயிட்டுன்னா எல்லாமே ஞாபகம் வச்சு நிற்கிறதுக்கு ஏறாது. அன்றைக்கு ரசூலுல்லாஹ் முழுக்க சொன்ன பிரச்சாரம் சொன்ன அந்த ஃபித்னாக்கள் எல்லாத்தையும் நான் ஞாபகம் வச்சு கொண்டு இருக்குது. எனக்கு கஷ்டமான மறக்கு சொல்லிவிட்டு சொன்னாங்கன்னா சில விஷயம் நடக்க செல்ல எனக்கு அப்போ ஞாபகம் வருது. இது ரசூலுல்லாஹ் அன்றைக்கு சொன்னதானே இல்லை. இப்போ நடக்கத்துல சில செய்தி ஞாபகம் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களேன்னு ஞாபகம் வருது. அப்போ சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, சில நேரங்கள் நாங்கள் பலரை சந்திப்போம், எங்களுக்கு தொடர்பு இல்லாமல் அப்படியே அறிமுகம் மறந்து போகும். அப்புறம் மிச்ச நாளை கூட கண்டா நாங்கள் ஞாபகம் அன்றைக்கு வரை சந்திச்சோம் இல்லை. அப்படி ஞாபகிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன சில செய்திகள் நடக்கத்தில் எனக்கு ஞாபகம், இது ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி தானே. அப்படி ரசூலுல்லாஹ் எல்லா ஃபித்னாக்களையும் மனுஷன் சொல்லி காட்டிக்கிறாங்க. இப்போ இப்படி பல ஃபித்னாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிக்கிறாங்க. அந்த ஃபித்னாக்களை தொடர் நாங்கள் பார்க்கறதாலும் அப்படியே ரசூல் குலஃபா ராஷிதீன் காலத்தில் கடைசி கால பகுதியில் இருந்து தொடங்கினது. பனு உமையா ஆட்சி கால பகுதியிலையும் முஸ்லிம்கள் நிறைய சண்டை பிடிச்சு வந்தாங்க. ஆட்சிக்காக வேண்டியும் அதே மாதிரி வேற அவங்களோட பிரச்சனைக்காக சண்டை பிடிச்சு வந்தாங்க.
அதே மாதிரி அப்பாசி ஆட்சி காலம் மாதிரி அப்படி தொடர்ந்து முஸ்லீம்களுடைய நிறைய சந்தேகம் நடந்துட்டு தான் இருக்கின்றது. இன்றைக்கு நாங்க கூட காணலாம், இன்றைக்கு நிறைய ஃபித்னாக்கள் நடந்துட்டு இருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகள் நாம இன்றைக்கு ஈரான் ஒரு பக்கமா மற்ற முஸ்லீம்கள் இப்படியெல்லாம் சண்டை நடந்து இருக்கின்றது. இப்படியெல்லாம் ஃபித்னாக்கள் நடக்கும் என்று செய்தெல்லாம் ரசூலுல்லாவால முன்னறிவு செய்யப்பட்ட விஷயங்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம இந்த ஃபித்னாக்கள் இது மறுமைக்கு மிச்சம் நெருங்கிவிட்டது என்றதை நாங்கள் குறிக்குமா, அல்லது இதோட முஹத்திரசம் மாறக்கூடிய காலப்பாதையெல்லாம் கிட்ட வந்துச்சுன்னா அது இன்னும் ஆகணும்னா ரசூலா பல ஃபித்னாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஃபித்னாக்கள் நடக்கணும் இன்னமும், அந்த நடக்கிறது பின்னால்தான் அது வருவோம். ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட ஒரு ஆரம்ப காலமாக இருக்கலாம். அல்லது இப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த சிலர் கேட்பாங்க, இன்றைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்களை இன்றைக்கு இந்த ஈரான் இவங்க இஸ்ரேல் அடிச்சு அவங்க பைத்துல் மக்தஸை மீட்டெடுப்பாங்களா பிடிப்பாங்களா கேட்டா அது யாரையும் சொல்ல முடியாது. அந்த பின்னால சில ஃபித்னாக்களை பற்றி ரசூலா சொல்லிக்கிறாங்க. மதீனால மக்காவில் மஹதிரசம் அங்கத்தான் ஆரம்பத்தில் அவங்க வெளியே வருவாங்க. அவங்கள சின்ன ஒரு தொகைத்தான் காணப்படுவாங்க. அந்த நேரத்தில் இஸ்லாமிய உம்மத்தில் நிறைய ஃபசாதல் தான் நாங்கள் நிறைஞ்சிருக்கோம். அவங்க வெளியாகக்கூடிய காலப்பதி சொல்லும்போது சொன்னாங்க, எல்லா இடம் ஃபசாதம் அநியாயத்தை நடந்து கொண்டிருக்கும். மார்க்கமே இல்லா போயிட்டு இருக்கும். மார்க்கமே இல்லாம போன ஒரு சந்தர்ப்பத்தை அவங்க வெளியே வருவாங்க. அவங்களோட ஒரு சிலர் தான் இருப்பாங்க, அவங்கள எல்லாரும் எதிர்ப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அவங்கள இருக்கக்கூடிய அஹ்லுசுன்னால கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆபத்து இருப்பானால அவங்க பைத்துல்லாத அவங்க உதவி முடிஞ்சிருப்பாங்க. ரசூல்லா சொன்னாங்க, அப்படியுள்ள காலப்பாதையில் இந்த ஷாம் பாதிக்கு சிரியா பாதி நம்ம ஷாமனி சொல்ற பழைய வரலாற்றுல ரசூல்லா காலப்பகுதியில் ஷாமனி சொல்ல பயன்படுத்தப்பட்டது. இந்தக்குள்ள பலஸ்தீன் இஸ்ரேல் பாதி, ஜோர்தான், அதே மாதிரி லெபனான், சிரியா, இந்த போன்ற நாடுகள் இதெல்லாம் சேர்த்து தான் பழைய வரலாற்றில் ஷாமன் வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இன்றைக்கு 4 நாடுகள் அங்கே காணப்படுது. இந்த பகுதியிலிருந்து மதீனா நோக்கி மக்கா நோக்கி ஒரு படம் வரும். மக்கால் ஒரு நல்ல ஒரு மனிதர்கள் இருப்பார், அவரை கொல்றதுக்காக பெரிய ஒரு படையன் வரும். அப்போ ஒரு காலத்தை ஷாம் ஒரு அமலுசுன்னாக்கள் மாத்தமான ஒரு கை அவர் மாட்டிட கையில ஷாம் போகணும் தான் அதை காட்டுவார். இப்போ அந்த சிரியா பாதினி பெரிய ஒரு படம் வரும். அவங்க வாங்குறாங்க, காவல்துறையினால பாதுகாப்பு படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் அவரை கொள்றதுக்காக. அப்போ சிரியா மாதிரி ஷாமில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மதீனா வரை கிட்டால் நாங்கள் வரணும். இப்போ ரசூலா சொன்னாங்க, மதீனால அந்த பைதான் செல்லக்கூடிய ஒரு பாதி அந்த பாதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி அந்த வந்த படை அப்படியே பூமிக்கு உள்வாங்கப்படுவாங்க. பூமி அதிர்ச்சி எப்படி எல்லாமே உள்ளுக்கு அடிக்கப்படுவாங்க. அந்த படை எல்லாரும் போவாங்க. அப்போ சஹாபாக்கள் சிலர் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் தான் அப்படி அழிக்கப்பட்டா அந்த படையில விரும்பி வந்தாக்களும் இருப்பாங்க, சில நேரங்கள்ல பலாத்காரமாக சேர்ந்தாக்களும் இருப்பாங்க. பாதை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த படம் மட்டுமல்ல பாதையில போவாங்க, சொந்த தேவைக்கு போய் துணிக்கிறாங்க, பாதையில் போய்த்து நிற்பாங்க. இப்படி பலரும் மீக்கிற நேரத்தில் பூமி அதிர்ச்சி மாதிரி ஏற்பட்டு பூமி பிறந்து அப்படியே உள்வாங்க எடுக்கப்பட்ட அவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டா குத்தம் செய்யாதாக்கள் சேர்த்தானே தணிக்கப்படுவாங்க. அப்போ ரசூலா சொன்னாங்க, முதல்ல பலாத்காரப்படுத்தப்பட்டு வந்தாக்களும் இருப்பாங்க, சிரியாலின்னு வர படையில பைபாஸ் பண்ணி ஆளை கூட்டி வந்தாக்களும் இருப்பாங்க, விரும்பி வந்தாக்களும் இருப்பாங்க, ரோட்டை பைத்தணிந்தாக்களும் இருப்பாங்க. ஆனால் தண்டனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாக குர்ஆன் வசனம் சொல்ற செய்தான் அநியாயம் செய்யக்கூடியாக்கள் மட்டுமல்ல தண்டனை வரும். நம்ம ரசூலா சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து தான் அவங்க அப்படியே அழிக்கப்படுவாங்க. நாளை மறுமையில யுபாஸூன அலா நிய்யாத்தின், அவங்களோட நீயத்து படிக்கு அவங்க எழுப்பப்படுவாங்க. ஏன்னா நாளை மறுமையில வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் வேணுமனே குத்தத்தை வந்தாக்கள் அநியாயம் வந்தாக்கள் அவங்க அந்த மாதிரி எழுப்பப்படுவாங்க. அவங்க பலாத்காரப்படுத்தப்பட்டாக்கள் இல்லை பாதில் பெய்து நீக்கக்கூடியாக்கள் அவங்களும் உள்வாங்கப்பட்டிருந்தா அவங்க நல்ல முறையில் எழுப்பப்படுவாங்க. அப்போ இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு ரசூலா சொன்னாங்க. இது பைதான் சொல்லக்கூடிய இடத்துல நடக்கும். மதீனாவிலிருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வரக்கூடிய அந்த வழியில சில மைல் தூரத்துள்ள ஒரு பாய் தான் பைதான் சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இப்படி ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு அந்த படை அப்படியே உள்வாங்கப்படுவாங்க. அப்ப அதான் மொத்தமா அழிக்கப்படுவாங்க. அப்ப அவங்க பைத்துல்லால ஒதுங்கி நொத்தர கொள்றதுக்காக வந்தாலும் அப்படியே அழிக்கப்படுவாங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அது பிறகு ஹதீஸ்ல வந்திருக்கின்ற ரசூலா சொன்னாங்க, அதோட பின்னால் அந்த காலப்பாதையில கியாமத் உண்டாக்கூடிய சந்தர்ப்பத்துல ஐரோப்பா மக்கள் தான் அந்த ஷாம்ல நிறைஞ்சிருப்பாங்க, ரோமர்கள் நிறைஞ்சிருப்பாங்க. அப்ப ஐரோப்பாவோட
அந்த மக்கள் ஷாம் போன பாதையில் பிடிச்சிருப்பாங்கன்னு வருது. சுசராசரினர் ஹதீஸ் சொன்னாங்க, குஸ்தந்தீனியா சொல்லக்கூடிய பாதை இருக்கின்றது. குஸ்தந்தீனியா சொல்லக்கூடிய இன்றைக்கு துருக்கியில் இருக்கக்கூடிய பாதை பழைய வரலாற்றில் கான்ஸ்டாந்தினோப்பிள் நோபல்னு சொல்லுவார். அண்டக்குள்ள அந்த அவங்களோட ஷாம்ல முக்கியமாக ஆட்சி அஞ்ச குஸ்தந்தீனி பேராட்சிலாம் ஆட்சி அஞ்சு நீந்தான். அந்த குஸ்தந்தீனியா சொல்லக்கூடிய பாதையை முஸ்லிம்கள் வத்தி கொள்வாங்க. பின்னால் கியாமத்துக்கிட்ட வாச்சல்ல. அப்போ அதில் அர்த்தம் நான் சொன்னால், இப்போ குஸ்தந்தீனியா வெட்டி கொள்ளப்படுத்த இன்னைக்கு முஸ்லிம்களை தான் துருக்கி இருக்குது. துருக்கி திருப்பி ஐரோப்பாவில் போகும். ரசூலா சொன்னாங்க ஐரோப்பாவை பிடிச்சி நிற்போம். அப்போ ஐரோப்பா பிடிச்சி அவங்க துருக்கி பிடிச்சா அப்புறத்த சரியான பதிலும் இருக்கு. அவங்களோட கட்டுப்பாக்கான போராடி கொண்டு இருப்பாங்க. இவங்களை பாதுகாக்கிறதுக்காக, முஸ்லிம்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த நேரத்தில் மதீனாவில் ஒரு படை போகும். மதீனாவில் ஒரு படை போகும். அவங்க தான் அந்த ஐரோப்பா மக்களை வெத்துவாங்க. ரோமரில் அவங்க தான் வெத்துவாங்கன்ற விசேஷம் பண்ணியிருக்கின்றேன். அப்போ நாளை மதீனால அதே மாதி அலி இஸ்லாம் அவங்களோட தலைமைங்கிற ஒரு படத்தான அந்த படத்தான் ஐரோப்பா மக்களை விரட்டி போட்டு அவங்க முடிப்பாங்க. சொன்னாங்க அந்த படம் சாதாரண யுத்தமல்ல. கிட்டத்தட்ட அதில் ஒரு குடும்பத்தில் 100 பேர் வைத்திருந்தா 99 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. 100 பேர் வைத்திருந்தா 99 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. ரசூலா சொன்னாங்க அந்த காலத்தில் அந்த மர்மை உண்டாச்சு அப்படி இருக்குன்னு சொன்னா, அப்படி கொல்லப்பட்ட அவருடைய குடும்பத்தில் நிறைய பேர் 100 பேர் கொல்லப்பட்டு அவர் தான் மிஞ்சிருப்பாரு. அப்போ அனந்தரமெல்லாம் அவருக்கு தான் சேரும். அப்போ இன்றைக்கு நாங்கள் அனந்தரம் வச்சு வந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு நிவாரணம் ரிலீஃப் கிடைக்கும். அதெல்லாம் யோசிப்போம் ஆக்கலாம். அவர் யோசிப்பார், இந்த அனந்தரத்தை நான் என்ன செய்யவும், இதை நான் யாரை செலவழிக்கும், இவ்வளோ சுத்தம் எனக்கு எழுத்துக்குவேன். கனிமத்தில் அவங்க பங்கு பிரிக்கப்படும் அதை வச்சு அவருக்கு எந்த சந்தோஷப்பட மாட்டாரோ. அந்த கனிமத்தில் கொண்டோ அனந்தர வச்சத்துக்களை கொண்டோ எந்த சந்தோஷம் அடையாமல் இதெல்லாம் எனக்கு ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு காலப்பாதி வரும். அந்த காலப்பாதி வந்த பிறத்தான் கியாமத்துல்லாஹ்னு சொன்னாங்க. அப்போ ரசூலா சொன்னா அந்த யுத்தத்தில் ரசூலா சொன்னாங்க அந்த ஐரோப்பர்களுக்கு சண்டை பிடிக்கிற நேரத்தில் அவங்க துருக்கியை மீட்டெடுக்குதா சண்டை பிடிப்பாங்க. அந்த நேரத்தில் ரசூலா சொன்னா அந்த ஒரு படை பெரிய படை எடுத்து முஸ்லீம்கள் போவாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஐரோப்பர் சொல்லுவாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் சண்டை இல்லை, ஏன்னா நாங்கள் இந்த சிரியா பகுதிக்கிற முஸ்லீம்கள் சண்டை பிடிக்க வந்துக்கிறோம். பலஸ்தீன் பகுதி தாக்கலாம் எங்கள்கிட்ட சிறை கைதில் நாங்கள் பிடிச்சி நிற்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே யுத்தத்தில் கையில் பிடிச்சிட்டு இருந்தாலே அது மாதிரி அவன் சொன்னாங்க, எங்கள்கிட்ட ஐரோப்பா மக்கள்கிட்ட சிறை கைதி பிடிச்சி நிற்கிறாங்க, அவங்களுக்காக தான் நாங்கள் சண்டை பிடிக்க வந்துக்கிறோம். ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு மதீனாந்து வாராக்களுக்கு எனக்கு சண்டை இல்லை, நீங்கள் வேற இவங்க வேற. அந்த முஸ்லீம்கள் மதீனா வாஷை சொல்லுவாங்க, ரசூலா சொன்னாங்க நாங்கள் முழு முஸ்லீம் உம்மத்தும் ஒரே சமுதாயம் தான், எங்கள்கிட்ட ஷாம் வேற மதீனா வேற இல்லை, ஏன்னா இவங்களாம் எங்களோட சகோதரன், நாங்கள் இவங்களுக்காக போராடுவோம் என்று சொல்லி அந்த படையில ரசூலா சொன்னால் பெரிய சண்டை நடக்கும். அதில் ஈமான் குறைஞ்ச கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. அந்த சண்டையில் 3ல் ஒரு பாதி அப்படியே பின்வாங்கி வைத்துடுவாங்க. 3ல் ஒரு பாதி பின்வாங்கி வைத்துடுவாங்க. அவங்க சில யுத்தங்களாக்கள் கோலத்தனமாக பின்வாங்க சந்தர்ப்பம் நீக்குவாங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் முஹதில் கூட முனாஃபிக்கள் விட்டும்போது பைதாங்க இடையில. அது மாதிரி கொஞ்சம் பேர் வெளியாகி பேத்திடுவாங்க. அது பிறகு ரசூல்லா சொன்ன அந்த படையை 3 வெளியாகி பேத்திடுவாங்க. 3ல் ஒரு பாதி கொல்லப்படுவாங்க, விரோதிகளால் கொல்லப்படுவாங்க. கடைசி 3ல் ஒரு பாதி கடுமையாக யுத்தம் செய்வாங்க. யுத்தம் செஞ்சு நிறைய இலக்குகளை பின்னால் அவங்க ஒத்துவாங்க. யுத்தத்தில் வத்தி போகட்டும். அது பிறகு அவங்க அந்த துருக்கி பாதையில் இருந்து குஸ்தந்தீனால் இருந்து கொண்டு யுத்தத்தில் அவங்களுக்கு கிடைச்ச கனிமத்துகள் அதை பங்கு பிரிக்கிறதுக்காக அவங்களோட ஆயுதங்களை மரத்தில் அப்படி தொங்க வச்சு கொண்டு அப்படியே அவங்க பங்கு வச்சு தயாராகி கண்டிப்பாங்க. அந்த நேரத்தில் ஷைத்தான் அந்த தவறான செய்தின்னு வதஞ்சி பரப்புவான், நீங்கள் இங்கே இதெல்லாம் பங்கோட ரெடியாக இருங்க, பங்கோட பாதிக்கு தஜ்ஜால் வந்திருக்கிறான், அவங்களோட பாதிக்கு தஜ்ஜால் வந்திருக்கிறான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க அந்த கனிமத்தை எல்லாத்தையும் வச்சு போட்டு தஜ்ஜாலை விரட்டுறதுக்காக அவங்க போவாங்க. ஆனால் உண்மையில பார்த்தா அது போயிடுச்சு. அது பிறகு மீண்டும் அவங்க வருவாங்க, வந்து போட்டோம். அது பிறகு அவங்க பலஸ்தீன் பாதையிலும் அவங்க போய்த்து அந்த இடத்த அவங்க பிடிப்பாங்க. முஸ்லிம்களோட கையில் பலஸ்தீன் பாதை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் தஜ்ஜால் அந்த பாதையில் அவன் கொல்லப்படுவார். சுசல்லாசம் அவங்க அந்த சொன்ன ஹதீஸ் படிக்கு அந்த தஜ்ஜால் அந்த வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பலஸ்தீன் பாதையில் முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க. அப்போ பலஸ்தீன் பாதையில் முஸ்லீம்கள் அவங்க தொழுகைக்கு தயாராகக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி தஜ்ஜாலை கொல்லுற செய்தியெல்லாம் வந்திருக்கின்றது. இப்போ
எனவே இப்போ இன்றைக்கு நாங்கள் காணக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில அறிஞர்களை கருத்து கொண்டு இருக்கின்ற வந்து இடப்பட்ட ஒரு காலப்பாதையில் வந்து பைத்துல் மக்திஸ் வந்து ஒரு வழித்தவர்னு ஒரு கிரீட கையில போகலாம் என்ற செய்தி வந்து சில அறிஞர்கள் சொல்றாங்க. அதுக்கு சில சான்றுகளை சொல்றாங்க. ஒரு காலப்பாதி வரும் ரசூலா தஜ்ஜாலை பத்தி சொல்லும்போது சொன்னாங்க, தஜ்ஜாலோட பின்னால வரக்கூடிய ஆக்கள் இருக்கலாம 70,000 யூதர்கள். 70,000 யூதர்கள். ரசூலா சொன்னாங்க அந்த 70,000 யூதர் எங்கே தாக்கலண்டா சொன்னாங்க மின் யஹூதி இஸ்மஹான். இஸ்மஹான சொல்லக்கூடிய பாதையில் இருக்கிற யூதர்கள் 70,000 பேர் தான் யஹூதி தஜ்ஜாலை பின்னால வருவாங்க. மதீனாக்கு கிட்ட பார்டர் கிட்ட வருவாங்க. ரசூலா சொன்னா அந்த நேரத்தில் அவனை பின்னால 70,000 யூதர்கள் இருப்பான். அப்ப அந்த யூதர் எங்கே தாக்கலம் கேட்டோம்னா இஸ்மஹான் ரசூலா சொன்னாங்க. இப்போ இஸ்மஹான் வந்து இன்றைக்கு ஈரான் உள்ள முக்கியமான ஒரு செஞ்சுவாங்க. ஈரான் உள்ள முக்கியமான ஒரு நாரம் தான் இஸ்மஹான் சொல்லக்கூடியவங்க. அப்ப இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் வந்து எத்தனையோ செய்தி நடக்கிறது மாதிரி தான் எங்களுக்கு வழங்குவோம். அன்றைக்கு அந்த ஷியாக்கள் வந்து அவங்க ஏதாவது அவங்க மாறுறாங்களா அல்லது யூதர்களால் ஆக்கிரமிக்கப்படுமா? அப்போ யூதர்களால் ஆக்கிரமிக்கப்படுமா என்றெல்லாம் அதில் ரசூலா சொன்னாங்க, தெளிவாக சொன்ன ஹதீஸ் ஐயா சஹீஹ் புகாரி முஸ்லிம்லாம் இருக்கின்றது. தஜ்ஜாலி பின்னால் வரக்கூடிய ஆக்கள் இஸ்மஹான் சொல்லக்கூடிய அந்த பாதி நிற்கக்கூடிய யூதர்கள் தான் வருவாங்க. அப்போ எப்படியோ யூதர்களுடைய ஆதிக்கமும் நாங்கள் வரப்போகுதுன்றதையும் அந்த ரசூலோட ஹதீஸ்லையும் எனக்கு மறைமுகமாக வழங்கி கொள்றது கேள்வி. இப்போ இதெல்லாம் நிறைய ஃபித்னாக்கள் நடக்க இருக்கின்றது ரசூலா சொல்லிக்கிறாங்க. இந்த ஃபித்னாக்கள் அந்த பின்னணியில முடிஞ்சுதான் நாங்கள் கியாமத்தில் முண்டாரோம். அப்போ தஜ்ஜால் அந்த இஸ்மஹான் அந்த ஷியாக்கள் உருவாக்கத்தில் யஹூதிக்கு நிறைய தொடர்பு இருக்கின்றது. நான் இப்போ ஆரம்பம் சொன்ன மாதிரி ஷியாக்களை உருவாக்கினவன் வந்து யஹூதி தான். அப்துல்லா சபர் அவன் முஸ்லிமா வேஷம் வந்து ஷியாக்களை உருவாக்கினான். எனவே இன்றைக்கு எங்கள்கிட்ட ஒரு தவறான நிலைப்பாடு வந்து சொன்னா இஸ்ரவேலுக்கு நிறைய அடிக்கலாம் என்பதனால அந்த ஷியாக்களை ஒரு மாதிரி வெறுத்தாக்களை எப்போ மாபத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஃபித்னா. இது மாதிரி ஃபித்னா தான். அவங்க ஷியாக்கள் வந்து மிச்சம் மோசமானவங்க, அக்கீதா ரீதியாகவே வழிகாட்டுவான ஆக்கள். பலர் காஃபியாண்டு கூட ஃபத்வா கொடுக்கக்கூடிய பலக்கூடிய அளவுக்கு அவங்க கொள்கைகள் இருக்குது வந்து. எனவே எனக்கு தெரியும் குர்ஆன் சட்டத்தெளிவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிரபராக சொன்னது பின்னாலே இன்றைக்கும் ஈரான் இருக்கக்கூடிய ஆக்கள் விபச்சாரின்னு சொல்றது பதிலாக அவள் ஒரு ஆயிஷான்னு சொல்லுவான். ஒரு பொம்பளை விபச்சாரம் சேரண்ட அதை மறைமுகமாக சொல்றது அவன் சொல்லாம அவள் ஒரு ஆயிஷா. ரத்தம் அந்த ஆயிஷா நகையத்தான் முடிச்சு காட்டுவாங்க. அப்போ அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சொல்லுவோம் தான் இவங்க. அப்போ அபூபக்கர் மாதிரிலாம் சுபிக்கப்பட்டவன் சொல்லக்கூடியதாக்கள் வாங்க. வந்த யஹூதியர் மேல உள்ள அந்த ஷியாக்கள் அவங்களும் மேல உள்ள வெறுப்பு இப்போ குறைஞ்சின் போது இன்றைக்கு சரியான முஸ்லீம்கள் ஈரான் தாண்டிக்கூடிய தன்னாண்டு ஆக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ நிலைமை மாறிக்கணும் போகுது. இது ஒரு வகையான ஃபித்னா தான். நாங்கள் எல்லாரும் மாதிரி முந்தி ஷியாக்களை வெறுத்தாக்கள் இன்றைக்கு முஸ்லீம்களா ஈரான் நிற்கிறார்கள் தான் முஸ்லீம்கள், இவங்க தான் நிலை சாதிக்கிறார்கள் என்றெல்லாம் பிரச்சனை வருது. எனவே இப்படி ரசூல்லா பல ஃபித்னாக்களை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறாங்க. மறுமை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிறைய ஃபித்னாக்கள் இருக்கின்றது. மறுமையின் அடையாளங்களாக சொல்லப்பட்ட செய்திகள் அது வேற அம்சங்கள் ஃபித்னாக்கள். ரசூல்லா மறுமையின் அடையாளங்கள் பல சொல்லிக்கணும். அதை பற்றி நாம் இன்னும் நிகழ்ச்சியை நாங்கள் பேசுவோம். இது போன்ற நிகழ்ச்சியில் கலந்து பயன்பெறாத விஷயமானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.